வெயிட்னா என்னங்க, ஒரு குறிப்பிட்ட இது நடந்த உடனே நின்னுடு, அதுக்கப்புறம் பண்ணாத. கண்டினியூ என்னங்க, எக்ஸிக்யூட் ஆயிட்டே இரு, அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் அதை மட்டும் பண்ணாத. ரேஞ்ச்னா என்ன சார்னா, இப்போ ரேஞ்ச் ஆஃப் 5னா 0 to 4 வரைக்கும் வரும். ரேஞ்ச் ஆஃப் 4னா என்ன, 0 to 3 வரைக்கும். ஸோ நம்ம இப்ப பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சி ப்ரோக்ராம் இருக்கு, பைத்தான் கோட் அது எங்க மாறுது. இங்க பைத்தான் கோட பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ட் மெயின் கிடையாதுங்க, இந்த பிரேசஸ் கிடையாதுங்க. ஓகேவா, இந்த ஃபார் லூப் இருக்கிற இந்த இன்ட் எல்லாம் மாறுதுங்க, லைட்டா மாற போகுதுங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக் அண்ட் காஷ்மீர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்ணதுல. செம்ம டாபிக்ங்க ஃபார் லூப்புங்க. நம்மளோட பைத்தான் டியூட்டோரியல்ஸ் ஃபார் லூப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஸோ ஃபார் லூப்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லூப்புங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க படிக்கலாங்க. ஸோ என்னோட டீட்டெயில்ஸுங்க, ஃபோன் நம்பர், ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஆஃபீஸ் நம்பர்ஸுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. சரி, ஓகே. ஃபார் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமா இருக்கும் டேட்டா. அந்த கூட்டமா இருக்கிற டேட்டா ஒவ்வொரு ஐட்டமா எடுக்கணும், ஐட்டம்ஸ். ஸோ அதுல ஒவ்வொரு ஐட்டமா எடுக்கிறது தான் நம்முடைய ஃபார் லூப் ஆர் லூப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ திரும்பவும் அதுல சுத்தி அதுல ஒவ்வொன்றா எடுக்கும். அதான் உங்களுடைய ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சி ப்ரோக்ராம் மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல இல்ல C++லயோ ஜாவாலயோ டாட்நெட்லயோ இந்த ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்கும். ஃபார் இனிஷியலைசேஷன், ஐயோட வேல்யூ 0. 3 லெஸ் தேன் 3a, I++, ஐயோட வேல்யூ 0. சரிங்களா, ஓகேவா. லெஸ் தேன் 3 இருக்கணும், ஒன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணு, ஐயோட வேல்யூ 0, ஐயோட வேல்யூ 1, ஐயோட வேல்யூ 2. இப்போ 3ன்னும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா 3ன்னும் போது இது ஒர்க் ஆகாது. I is equal to 0, லெஸ் தேன் 3 வேலை செய்யி. அப்புறமா ஐயோட வேல்யூ இப்போ 1 ஆயிடுச்சு, லெஸ் தேன் 3 வேலை செய்யி. I is திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகி 2ஆவது, லெஸ் தேன் 3 வேலை செய்யி. இப்ப 3ஆவது லெஸ் தேன் 3 கிடையாது, வெளியில வந்துரு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ப்ரோக்ராம் இருக்கும், உங்களோட ஃபார் லூப் ஒர்க் ஆகுங்க. ஸோ ஃபார் லூப் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேரியபிள், நம்மளோட ஐட்டம்ஸ்ல காஷ்யூன்னு இருக்கு, விக்கி டெக்கின்னு இருக்கு, வெங்கட்னு இருக்குங்க. இப்போ இந்த ஃபார் லூப் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பாருங்களேன், ஐட்டம் 1ல காஷ்யூ, 2ஆவதுல விக்கி டெக்கி அண்ட் ஐட்டம் 3ல வெங்கட்னு சேருங்க. இந்த மாதிரி டேட்டாக்களை லூப் பண்ணி எடுக்கிற தன்மையை தான் ஃபார் லூப் அப்படின்ற ஒரு மூலமா பண்றோம். ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது பார்க்கலாம். இப்போ I is equal to 0ங்க, லெஸ் தேன் 3, ஆமா. இப்போ எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகுது, I is now அப்படின்னு பிரிண்ட் ஆகுது 0. இன்க்ரிமெண்ட் ஆகுது, ட்ரூ. இன்க்ரிமெண்ட் ஆகுதுங்க, இப்போ 2 வேல்யூ 2ங்க, ட்ரூங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே வெளில வந்துடும். ஸோ எக்ஸிட் ஆயிடும். பாருங்க, I is now என்ன வேல்யூ அதை பிரிண்ட் பண்ண சொல்றேன். இப்போ 0. இப்போ I is now என்ன, 0ன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 1 ஆயிடுச்சு. 1 ஆடோன்னு கண்டிஷனை செக் பண்ணுது, ஓகே தான்ப்பா. I is now 1, I is now 2. இப்போ I is now 3 வருமானு பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஃபால்ஸ், வெளில வந்துடும். இதுதாங்க ப்ரோக்ராமிங். இப்படிதான் ஃபார் லூப் ஒர்க் ஆகும். சரி, சி ப்ரோக்ராமோட ஃபார் லூப் இன்னும் சூப்பரா நான் சொல்லட்டுமா. எப்பவுமே ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ல தான் சி ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ஓகேவா, நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகேவா, அதுக்குள்ள ஒரு ஃபார் லூப் போடலாமா, மெயின் ஃபங்க்ஷன் ரெடிங்க. இப்போ நம்ம ஃபார் லூப் போட போறோம். ஓகே, ஃபார் லூப்ல 0 லெஸ் தேன் 2, 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு, ++னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணு சொல்றேன். இப்படி சொன்ன உடனே பிரிண்ட் ஆஃப் காஷ்யூ அப்படின்னு சொல்றேன். 0 முறையில் பிரிண்ட் பண்ணு, 1ஆவது முறையில் பிரிண்ட் பண்ணு, 2ஆவது முறையில் வெளில வந்துடும். ஃபார் கண்டிஷன் ட்ரூ, 0 லெஸ் தேன் 2, ஆமா. மெம்பர்ல I is equal to 0ன்னு இருக்குங்க. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா இப்போ இது பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, காஷ்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு, சூப்பர். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் திரும்ப சுத்துது. ஓகேவா, இப்போ வேல்யூ என்னங்க, ஐயோட வேல்யூ இப்போ 1 லெஸ் தேன் 2 தான். சூப்பருங்க. ஸோ இன்ட் I is equal to 1ன்னு இருக்குங்க, நேராக இங்கே வருதுங்க, எக்ஸிக்யூட் ஆக ட்ரை பண்ணுதுங்க. இப்போ 2ஆவது முறை காஷ்யூன்னு பிரிண்ட் ஆகுதுங்க. பிரிண்ட் ஆன பின்னாடி திரும்ப போகுதுங்க லூப்பு. இப்போ ஐயோட வேல்யூ என்னங்க, இப்போ 2ஆ மாறுது, 0வா இருந்தது 1 ஆச்சுங்க, இப்போ 2 ஆயிடுச்சுங்க. 2 லெஸ் தேன் 2 வாய்ப்பே கிடையாது ராஜா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வெளில ஓடி வந்துருங்க. கண்டிஷன் இதுதாங்க ப்ரோக்ராமுங்க. இப்படிதான் நம்முடைய சி ப்ரோக்ராம் ஃபார் லூப் வேலை செய்யும். சரிங்க சார், பைத்தானை பத்தி பேசுங்க சார்னா அதுக்கு பேர் தான் ரேஞ்ச். ஸோ பைத்தான் ஃபார் லூப் ரேஞ்ச் பத்தி பார்க்கலாங்க. ரேஞ்ச்னா என்ன சார்னா, இப்போ ரேஞ்ச் ஆஃப் 5னா 0 to 4 வரைக்கும் வரும். ரேஞ்ச் ஆஃப் 4னா என்ன, 0 to 3 வரைக்கும். ஸோ
1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி வரதான் வந்து நம்முடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, நான் கண்டிஷன் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி தான் நடக்கும். ரேஞ்ச் ஆஃப் 5னா 0 to 4, ரேஞ்ச் ஆஃப் 4னா என்னங்க 0 to 3, ரேஞ்ச் ஆஃப் 10னா என்னங்க 0ல இருந்து 9. ஏன்னா மொத்தமா 5 வேல்யூ, அதுதான் ரேஞ்ச் ஆஃப் 5, 0ல தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, எப்படி ஒரு கால் திரும்ப பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்தோன்னே 0ல இருந்து 1, அப்போ 2, இப்போ 3க்கு போயிட்டு 4ஓடு நின்றோம். ரேஞ்ச் ஆஃப் 4னா 0 1 2 இப்போ 3. ஸோ இந்த மாதிரி தான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வேலை செய்யுங்க. ஓகேவா, சரி, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்கு சார் கேட்டா, இந்த ஃபார் லூப்ல ரேஞ்சை பயன்படுத்த போறோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5னா 0 வந்து ஐல உட்காந்து ஒர்க் ஆகும். 1 2 3 4 வரைக்கும் வருங்க. 0ல இருந்து டோட்டலா 5 முறை, அதான் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. 5 முறை சுத்துதுன்றதான் ஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபாருக்கு உள்ள இருக்கிறதா வந்து பாடி ஆஃப் தி ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி போறது தான் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தள்ளி போறதுன்னு சொல்லுவாங்க, இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே சார், இந்த ஃபார் லூப்ல நமக்கு எல்ஸ் இருந்தா எப்படி சார் இருக்கும்? ஃபார் லூப்ல ஒரு எல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபார் லூப் இது இல்லைன்னா இது நடக்கணும், இதுல ஏதாவது பிரச்சனையா இருந்தா இதை பண்ணு. ஸோ அதான் வந்து உங்களுடைய எல்ஸ் லூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ பைத்தான்ல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஃபாருக்கு ஒரு எல்ஸ் லூப் இருக்கு. மற்ற லாங்குவேஜ்லாம் இஃப்க்கு தான் ஒரு எல்ஸ் இருக்குங்க. ஆனால் பைத்தான்ல ஃபாருக்கு ஒரு எல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சி ப்ரோக்ராம் இருக்கு, பைத்தான் கூட அது எங்க மாறுது அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ சி ப்ரோக்ராம் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும், சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். இங்க பைத்தான் கூட பொறுத்த வரைக்கும் இந்த வாய்ட் மெயின் கிடையாதுங்க, இந்த பிரேசஸ் கிடையாதுங்க. ஓகேவா, இந்த ஃபார் லூப்ல இருக்கிற இந்த இன்டைலாம் வந்து மாறுதுங்க, லைட்டா மாற போகுதுங்க. இந்த பிரிண்ட் எஃப் கிடையாது, எஃப் செமிகோல்லாம் போயிடுச்சுங்க, இந்த பிராக்கெட்டும் போயிடுதுங்க. என்னதான் அந்த பைத்தான் கோட் எழுதுன்னு கேட்பீங்க, இந்த கோட் தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த 0ன்ற வேல்யூ வந்து இந்த ஐல வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க. 0ன்ற வேல்யூ ஐல 1ல வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க. 2ன்னு வரும்போது வெளில வந்துருங்க, 0 1ங்க. பாருங்க, ஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ 0ங்க. ஓகே, 0வா இருக்கும்போது பிரிண்ட் பண்ணுதுங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐயோட வேல்யூ இப்போ வந்து 2ஆ மாறுதுங்க. ஓகே, ஐயோட வேல்யூ வந்து இப்போ 1ஆ மாறுதுங்க. 2வது முறை இது பிரிண்ட் ஆகுதுங்க, இதோட நின்றுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த கோட் வேலை செய்யுங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம சி ஷார்ப், பைத்தான், ஜாவான்னு எல்லா லாங்குவேஜும் எப்படி வேலை செய்யுது ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் பண்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேங்க பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய எங்க வைக்கிறது தெரியல வீடியோவை. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்க வாய்ட் மெயின் இருக்கும், இங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். எல்லாத்துலயும் ஃபார் லூப் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம தலைவர் பைத்தான்ல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பிரேசஸ் இருக்கும், பைத்தான்ல மட்டும் பிரேசஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக இண்டென்டேஷன் கொஞ்சம் தள்ளி எழுதுவாங்க. ஓகேவா, அங்க பிரிண்ட் எஃப்னு இருக்கும், இங்க கன்சோல் டாட் ரைட் லைன் இருக்குங்க, இங்க பாத்தீங்கன்னா வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் இருக்குங்க, இந்த இடத்துல பிரிண்ட்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கோட் இருக்குங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஐம் ட்ரைங் டு எக்ஸிக்யூட் இட். ஓகே, இந்த மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஃபார் லூப் வருதா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்போ ரன் ஆக ஆரம்பிக்குதுங்க. முதல் முறை நமக்கு ரன் ஆகுது, எல்லாரும் காஷியன் போட்டுங்க பிரிண்ட் பண்றாங்க. அடுத்து திரும்ப ரன் ஆகுதுங்க. ஓகேவா, திரும்ப ரன் ஆகுதுங்க, ரன் ஆகிட்டு ஸோ 2வது முறை ஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ 1ங்க. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1ங்க, எக்ஸ் ஐ எல்லாம் ஒன்று தாங்க. இங்கே மட்டும் நான் ஐன்னு போட்டிருக்கேன், இங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான், 2 முறை எக்ஸிக்யூட் ஆகும், இதோட க்ளோஸ் ஆகிடுங்க லூப்புங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேலை செய்யுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாங்க. இப்போ பார்க்குறது வந்து பைத்தானுடைய ஃபார் லூப்பை டீட்டெயிலாக ஒரு கோடை வச்சு சொல்கிறேங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா எப்படி சார் வேலை செய்யணும், இங்கே பாருங்களேன், பிஎஸ். ஸோ வி வந்துருச்சுங்க, பி வந்துருச்சுங்க, எஸ் வந்துருச்சுங்க. இந்த ஃபார் லூப்பு ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் பிரிண்ட் பண்ணி தருதுங்களாம். இந்த மாதிரி தான் நடக்குங்க. ஓகேவா, இது அப்படியே நம்ம கோடாவும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸ் இன் காட் அப்படின்னு கொடுத்துருக்கேங்க. ஓகேவா, ஸோ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்ட்ரிங் எம்டி ஆகுற வரைக்கும் லூப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ஜியா, பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று ஜின்னு இங்கே பிரிண்ட் ஆகுது. அடுத்து வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ் அடுத்து என்ன பண்ணுறது, ஓக்கு போகுதுங்க, ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருதுங்க. ஓகேவா, திரும்ப வருதுங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, ஓங்க. ஸோ ஓன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து அடுத்து இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிக்கு போயிடுச்சுங்க. ஓகேவா, டிக்கு போயிடுச்சுங்க. இப்போ எக்ஸ் என்னதுங்க, டிங்க, ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும்போது இங்கே டின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஃபார் லூப் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை நம்ம பார்த்தலாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன், சூப்பருங்க. பிரிண்ட் பண்ண போகிறேங்க. பிரிண்ட் பண்ணும்போது இப்போ ரன் பண்ண போகிறேங்க.
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் அழகாக உங்களுக்கு விபிஎஸ்ன்னு அழகாக வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் வேலை செய்யுங்க. ஓகேவா? இதை பற்றி நிறைய ஆப்ரேஷன்ஸ், இது மட்டும் கிடையாது, நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. நாம வந்து போய் பார்க்கலாங்க நம்மளோட ஃபார் லூப்பில். லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து லைக் இந்த வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். ஃபார் லூப் பற்றி டீட்டெயிலாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள், அதை லேர்ன் பண்ணிங்க. ஸோ பைத்தானில் வந்து இன்டர்வியூ கொஸ்டின் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க்குக்கு போங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன், போய் பாருங்கள். இந்த டெக்னிக்கல் கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ பைத்தானில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க. ஸோ இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம சேனல் காஷு இன்ஃபோல போய் பாருங்க. நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் ரெகுலராங்க. ஓகே, பைத்தானுடைய ஃபார் லூப் லிஸ்ட் பார்க்கலாங்க. ஸோ ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு லிஸ்ட்டுங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத ட்ராவல்ஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவும் எடுக்கணும்பானா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோர்ஸ் இருக்கிற சியை மட்டும் எடுத்துச்சிங்க, C++ எடுத்துக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய பைத்தான் கோடு வேலை செய்யுங்க. ஓகேவா? இது அப்படியே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாங்க. என்ன இருக்குதுன்னா இப்போ கோர்ஸ் .NET ஜாவான்னு இருக்குங்க. .NET ஜாவான்னு இருக்குன்னா வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிஸ்ட்டை வந்து சரி இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து லைக் லூப் த்ரூ பண்ணுறோங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே .NETனா இங்கே .NET வந்து கட் ஆகுதுங்க. சரிங்களா? ஓகேவா? .NET வந்து கட் ஆகுதுங்க, பிரிண்ட் பண்ணுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஜாவா வருதுங்க. ஜாவா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜாவா உங்களுக்கு பிரிண்ட் ஆக ட்ரை பண்ணுதுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுங்க. ஓகேவா? ஸோ அந்த லிஸ்ட் வந்து எம்டி ஆகிற வரைக்கும் ஒவ்வொன்றா லூப் த்ரூ பண்ணிட்டு வருதுங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து லைக் இதுதான் நம்மளுடைய லிஸ்ட்டுங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா ட்ராவல்ஸ் பண்ணி உங்களுக்கு வருதுங்க, எம்டி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. சரி, ஓகே. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு லிஸ்ட் போட்டிருக்கோம், கோர்ஸ் .NET ஜாவான்னு லிஸ்ட்டுங்க. இப்போ அந்த கோர்ஸ்ன்ற லிஸ்ட் வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன் ஃபார் லூப்பை வச்சுங்க. ஒவ்வொன்றா எடுத்து எக்ஸில் போட்டு எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோங்க. அப்படி பண்ணும்போது .NET வருதுங்க. .NET வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேங்க. அடுத்து ஜாவா வருது, ஜாவா வந்து பிரிண்ட் பண்ணுறேங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளுடைய கோட் வேலை செய்யுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் லிஸ்ட்லேயே வந்து வேற என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாங்க. பிரேக்னா என்னங்க? ஒரு குறிப்பிட்ட இது நடந்த உடனே நின்றுடு, அதுக்கப்புறம் பண்ணாத. அதாவது இந்த கோர்ஸை எடுத்து பிரிண்ட் பண்ணி முடிச்சோன்னா பிரேக், வெளில வந்துடு. அதான் பிரேக்னு சொல்லுவாங்க. ஸோ பிரேக் கண்டினியூ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. நம்ம இப்போ பிரேக் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா வந்து .NET ஜாவான்ற லிஸ்ட் இருக்குங்க. இப்போ வந்து நம்மளுடைய கோடு இருக்குங்க. நம்மளோட கோடு எனக்கு ஃபார் எக்ஸ் இன் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? கோர்ஸை எடுத்து ஒவ்வொன்றும் எக்ஸில் போடு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொன்றா இப்போ ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். சூப்பர்ப்பா. ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்குன்னு ஒன்று கொடுத்துட்டேன். பிரேக்னா ஏன்னா நீ ஒரு முறை நடந்த உடனே விட்டுரு, வெளில வந்துரு அப்படின்னு அர்த்தம். அப்போ .NET மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு ஜாவாக்கு பிரிண்ட் பண்ணாமலே வெளில வந்துருங்க. ஓகே, இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாங்க கோடா. ஸோ நம்மளுடைய கோடிங் இருக்குங்க. நான் இப்போ ரன் பண்ண போகிறேங்க. ஸோ எக்ஸ் இன் கோர்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு .NET இருந்தால் பிரேக் பண்ணு, அப்படின்னா பிரிண்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறேன். சூப்பருங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். லூப் த்ரூ பண்ணிட்டே இருக்கும். .NET இருந்தால் நின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்துட்டு .NET கடவுளே .NET பிரிண்ட் பண்ணிச்சு, .NET பிரேக் ஆகி வெளில வந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய கோடு வேலை செய்யுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கண்டினியூன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கண்டினியூ என்னங்க? எக்ஸிக்யூட் ஆகிட்டே இரு, அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் அதை மட்டும் பண்ணாத. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சியா இருந்தால் மட்டும் பண்ணாத, அப்படி இல்லைனா பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு கோடுங்க தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சியா இருந்தால் மட்டும் பண்ணாத, விட்டுரு, அப்புறமா இருக்கிறத பண்ணு. அதான் கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஓகேவா? இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண கோர்ஸுகள் .NET ஜாவான்னு இருக்குங்க. ஓகேவா? அப்போ கோர்ஸுகள் .NET ஜாவா இருக்கா? இருக்குங்க. ஃபார் எக்ஸ் இன் கோர்ஸ் ஒன்று இந்த கோர்ஸ் இருக்கிற .NET ஜாவா எடுத்து எக்ஸில் போட்டு வேலை செய்யுங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு .NET அப்படின்னா .NET இருக்கும்போது மட்டும் கண்டினியூ கொடுத்துட்டுனா எந்த வேலையும் செய்யாத, பிரிண்ட் பண்ணாம எதுவும் பண்ணாத, வெளில ஓடி வந்துடு. ஓகேவா? அதுக்கப்புறமா தான் நீ பிரிண்ட் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ ஜாவானா மட்டும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும் பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தங்க. இதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட கோடிங் இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸ் இருக்குங்க.
ஸோ இங்க பாருங்க, இந்த ஃபார் லூப்புக்கு கீழே இது ரெண்டும் இருக்கு, இதுக்கு கீழே தான் இது இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு உள்ள இருந்துச்சுன்னா ஒரு இன்டென்டேஷனை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கோடு இருக்கும். அதாவது எக்ஸுக்கு டாட் நெட்டா இருந்தா எதுவும் பண்ணாத, அப்படி இல்லைனா மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும்னா ஜாவா மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட கோட் வேலை செய்யுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி படிக்கலாங்க. எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார்னா வந்து இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 2னா ரேஞ்ச் ஆஃப் 2னா 0 1. ஓகேவா? எல்ஸ் பிரிண்ட் ஆஃப் எல்ஸ்னும் போது ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இதை பிரிண்ட் பண்ணு, அப்படி இல்லைன்னா இதை பிரிண்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு அர்த்தங்க. அதுதான் எல்ஸ் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எப்படி வேலை செய்யுன்னு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3 முறை எக்ஸிக்யூட் ஆக போகுது. 0 1 2 3 முறை எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று வந்து எக்ஸ் இஸ் இக்குவல் டு 0. ஓகேவா? எல்ஸ் பிரிண்ட் ஃபைனலி ஃபினிஷ்னு வரணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் இக்குவல் டு திரும்ப 0க்கு ஒரு முறை பிரிண்ட் ஆகும், 1 ஒரு முறை பிரிண்ட் ஆகும், 2 ஒரு முறை பிரிண்ட் ஆகும். அண்ட் ஃபைனல் பிரிண்ட் என்ன ஆகும்? ஃபைனல் எல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த கடைசியாக இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகி ஃபைனலி ஃபினிஷ் அப்படின்னு வர பாருங்க. ஃபைனலி ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி வருங்க. ஓகேவா? இதுதான் நம்முடைய கோடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வேலை செய்யுங்க. ஆஃப்டர் தி ஃபார் லூப் கம்ப்ளீட்ஸ் தி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். இது முடிஞ்ச பின்னாடி கடைசியாக ஒரு இன்ஃபர்மேஷன் தரணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஃபார் லூப் முடிஞ்சிச்சுப்பா, முடிஞ்சிச்சுன்னா சொல்லணும்ல, முடிஞ்ச பின்னாடி எதனா ஒன்று நடக்கணும்னு நினைச்சினா அதுக்கு இந்த எல்ஸ் லூப்பை பயன்படுத்திக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இப்போ அது எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 3, ஸோ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் தரேங்க. எல்ஸ் பிரிண்ட் ஃபைனலி எஸ்டாப்ளிஷ் ஃபினிஷ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ 0க்கு ஒரு பிரிண்ட் ஆகும், 1க்கு ஒரு பிரிண்ட் ஆகும், 2க்கு ஒரு பிரிண்ட் ஆகும், 3 தான் முடிஞ்சிச்சு. 3 வரும்போது ஃபைனலி ஃபினிஷ்னு வெளில வந்துடும். இதுதான் வந்து உங்களுடைய ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேங்க. நீங்கள் என்கிட்ட படிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்க. என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேங்க. நான் ஆஃபீஸில் மட்டும் தான் சென்னையில் இருப்பேங்க. ஒரு சாக்லேட் வாங்க சாப்பிட்டுட்டே ஜாலியாக பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணால் அந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகே, என்னோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பைத்தான் ஃபார் லூப்னு நானே கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க போய் லேர்ன் பண்ணிங்க. பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லிங்க்ல இருக்கு, போய் பாருங்க, அதை லேர்ன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே இதெல்லாம் நிறைய கோர்சஸ் சாஃப்ட்வேர் நான் கண்டக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம்ம இனம் பாட்டுங்க. வாழ்க தமிழ் தேசிய விக்கிடிக்கின் காஷன் விட்டுங்க. இது எல்லாமே நம்ம சோஷியல் நெட்வொர்க்ஸ் சேனல்ஸ் ஜாயின் பண்ணீங்க, லேர்ன் பண்ணீங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.